ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் இந்த 2ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். அதை வாசிக்கலாமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தொடர்ந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. தேவன் வம்சங்களை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். அதனால தான் சொல்றாரு, நீ போன வாரம் நம்ம பேரை பெருமைப்படுத்துன்னு பார்த்துட்டு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படிங்கிறது ஒரு நிகழ்காலம், பிரசன்ட் டென்ஸ், அதில் தான் வருது. ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவன் தம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆசீர்வாதத்தையே வைத்திருக்கிறார், சாபத்தை அல்ல. ஆனாலும் அவைகளை மீறி குடும்பங்களிலே சாபங்கள் வருகிறது. அது ஏன் நம்ம பார்க்கலாம். அப்போ ஆசீர்வாதத்தின் தேவன் ஆசீர்வதிக்கும் போது ஏன் நம்ம வாழ்க்கையில சாபங்கள் வருதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். முதலாவது, இப்பொழுது நிகழ்காலத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இரண்டாவது, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா. ஒன்று, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இரண்டு, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. எப்போ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும் என்று சொன்னால், முதலாவது நாம் நிறைவடைந்து பெருகும்போது தான் நாம் என்ன பண்ணப்படுகிறோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், இரண்டாவது ஆசீர்வாதமாய் இருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், ஆறுகளைப் போல, நதியைப் போல தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி நம்மிடத்திலிருந்து புறப்படுகிறது? ஆறு என்னைக்கு பாய்ந்து நிக்குதோ அன்னைக்கு அது என்னது? குட்டை. என்னது? ஆறு பாய்ந்து நின்றுடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அநேக குட்டைகள் தேங்கி நிற்கும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆறுகளைப் போல் இல்லாவிட்டால் ஆங்காங்கே குட்டைகளாக தான் நிற்க முடியுமே ஒழிய என்ன பண்ண முடியாது, பலனளிக்க முடியாது. ஒரு மனுஷன் வளர்ச்சி குறைவுள்ளவனாக இருந்தால் அவனை என்ன சொல்லுவோம்? குட்டையானவன் சொல்லுவோம்ல. அதே போல நீங்கள் ஆறுகளைப் போல பாயாவிட்டால் நீங்கள் குட்டையாகவே, அதாவது வளர்ச்சியற்றவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. யாருக்குள்ள நதி ஓடும், யாருக்குள்ள ஆறுகள் ஓட ஆரம்பிக்கும்னு சொன்னா, விசுவாசம் உள்ள இருதயத்தாருக்குள்ள. யோவான்ல அதான சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள ஜீவ நதி ஓட வேண்டும், ஆசீர்வாதம் ஆறுகளாய் பாய வேண்டும், தேவனுடைய வல்லமை ஆறுகளாய் பாயணும்னு சொன்னா விசுவாசம் என்கிற நதி உங்களுக்குள்ள புறப்பட்டு கொண்டே இருக்கணும். என்றைக்கு விசுவாச நதி உங்களுக்குள்ள நிற்குதோ அன்றைக்கு உங்களுடைய வளர்ச்சி நின்று விடும். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு எல்லை வச்சிருப்பாங்க. இது நடந்துட்டா போதுங்க, இது வந்துட்டா போதுங்க, இது செஞ்சுட்டா போதுங்க, இதை மட்டும் கர்த்தர் செஞ்சுட்டா போதுங்க, அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு புள்ளி ஸ்டாப் என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. அது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயும் புள்ளி ஸ்டாப் கிடையாது, நான் ஸ்டாப் கிடையாது, கண்டினியூ தான். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த நிலைக்கு தான் ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவன் வரும்படி விரும்புகிறார். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு என்ன புள்ளி ஸ்டாப்ல நிற்கிறாங்க. பாய்ந்தோடுகிறவர்களாய் நதியை போல ஆறுகளைப் போல இருக்கணுங்கிறத விரும்பவில்லை. என்றைக்கு ஒரு மனிதனுக்குள்ள தேவன் விசுவாசம் உள்ள நதியை துவக்கினாரோ அன்றைக்கு தேவன் அவர்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆறு என்றைக்கு புறப்படுகிறதோ அன்றைக்கு ஆசீர்வாதங்கள் புறப்படுகிறது. முதல் ஆற்றில என்ன பார்க்க முடிஞ்சது? முதல் ஆறு எந்த ஆறுங்க? குவாரா, பைசோன். பைசோன்ல என்ன இருக்குதுங்க? பொன்
பித்தளகம், அப்புறம் கோமேதக கற்கள் இல்ல, விசேஷமான கற்கள், பொன். முதல் உண்டான ஆற்றுல மட்டும்தான் இருக்கு. மற்ற 3 ஆற்றுல இருக்கா? மற்ற 3 ஆற்றுல ஒன்றும் காணல. ஆனா முதல் ஆற்று. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள முதலாவது புறப்படுகிற விசுவாச ஊற்றில, விசுவாச நதியில, விசுவாச ஆறில தேவன் விலையேற பெற்ற பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார்.